எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ப்ரோட்டீன் ரிச்சாக ஒரு வெஜிடபிள் ரேப் பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு 6-7 மணி நேரம் ஊற வச்ச கொண்டக்கல்லையை நல்லா மிக்சியில் உப்பு சேர்த்து கொரக்கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடவே வெங்காயம், கொத்தமல்லி தழை, பூண்டு, பச்சை மிளகா அதையும் சேர்த்து அரைச்சி போட்டு கொடுத்துட்டு கூட 2 பிரெட் தூளும் கொஞ்சம் மிளகாய்த்தூள், சீரகத்தூள், ஒரு பிஞ்ச் சாட் மசாலாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கூடவே ஸ்ப்ரிங் ஆனியனும் கொத்தமல்லி தலையும் நான் போட்டு கொடுத்துருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். நல்லா கெட்டியாக இந்த பக்குவத்துக்கு வரும்போது பர்கர் பேட்டிஸ் நமக்கு சூப்பராக வரும். இப்போ நம்ம நார்மலாக சப்பாத்தி போடுற மாதிரி சப்பாத்தி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பால்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பர்கர் பேட்டிஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே வைக்கிறக்க வெஜிடபிள்ஸும் நான் லைட்டாக சாட்டே பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பர்கர் பேட்டிஸும் ரெடி. இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்ம சப்பாத்தியில் லைட்டாக கெச்சப் போட்டுட்டு வெஜிடபிள் பேட்டிஸ் அது கூடவே நம்ம சாட்டே பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு சீஸ் வேணும்னா நம்ம சீஸ் கூட வச்சு அப்படியே ரேப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். கிட்ஸ் எல்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்லா ப்ரோட்டீன் ரிச் வெஜிடபிள் ரேப். இனி கடையிலலாம் போய் இந்த மாதிரி வாங்கி சாப்பிடணும்னு இல்லை, வீட்டில் கூட நம்ம டேஸ்டியாக பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.